கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்து வரக்கூடிய நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் மருத்துவ மற்றும் கல்வி செலவுகளை ஏற்பதாக விஜய் உறுதியளித்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல உயிரிழந்த 41 பேருடைய குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து நேரில் கட்சியுடைய தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல பொதுவாக அனைவரிடமும் பேசிவிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் அவர்களுடைய தனிப்பட்ட நிலை, தனிப்பட்ட நிதிநிலை குறித்து கோரிக்கைகளை பார்த்து வருகிறார். அதாவது அந்த அரங்கம் முழுவதுமாக இருக்கைகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியாக போடப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கையின் முன்னால் இருக்கக்கூடிய மேஜையில அந்த குடும்பம் சார்ந்த நபர்கள் யார் உயிரிழந்திருக்கின்றனர், அவர்களுக்கு எந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கின்றன என விவரம் அடங்கி ஒரு கோப்பும் இருக்கிறது. அதை தவிர்த்து அங்கு இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களிடம் உங்களுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்கிறது என்று கேட்கும் போது அவர்களுடைய கோரிக்கைகளை சொல்கின்றனர். அதுல ஒரு சிலர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியது இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது, நிதி நிலைமையில இந்த அளவுல இருக்கிறோம், எங்களுடைய பொருளீட்டக்கூடிய குடும்ப தலைவர் இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்கிறார் என்ற பல்வேறு கோரிக்கைகளை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை தத்தெடுக்க இருப்பதாக கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் கட்சியுடைய தலைவர் தெரிவித்ததாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அந்த முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக அவர்களுடைய குடும்பத்தினர் சேர்ந்த மருத்துவ செலவு உள்ளிட்ட கல்வி செலவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் ஏற்றுக் கொள்வதற்கு உறுதியை தெரிவித்திருக்கிறார் கட்சி தலைவர் விஜய் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் பின்னர் வெளியிடப்படும் என்றாலும் கோரிக்கைகள் வைக்கப்படும் கோரிக்கைகள்ல கிட்டத்தட்ட முழுமையானதை நிறைவேற்றி உறுதி செய்யப்படும் என்ற நம்பிக்கையை குடும்பத்தினரிடம் விஜய் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.